மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்சுட்டாங்க. இது வடிவேலு அவருடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ள கையுட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? பாஜக கூட்டத்தில் பேசிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, முதல்வர் ஸ்டாலின் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதாக பொய் பேசியுள்ளார் என விமர்சனம் செய்துள்ளார். எஃபிஷியன்டா இந்த ரோட போட்டு எஃபிஷியன்டா மெட்ரோ ரயில் திட்டத்தை போட்டு திரும்ப கொடுங்க. இதை மத்திய அரசு நியாயமாக கோயம்புத்தூர் மக்களுக்காக கேட்டா முதலமைச்சர் பச்சை பொய் சொல்றாரு. மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்சுட்டாங்க. இது வடிவேலு அவருடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ள கையுட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? இந்த ரிப்போர்ட்டை திருத்தி கோயம்புத்தூருடைய உண்மையான மக்கள் தொகையில போட்டு திட்டத்தை அந்த மெட்ரோ ரயில்ல நீங்களும் நானும், ஒரு ஃபிட்டர் என்ன, ஒரு பிளம்பர் என்ன, ஒரு சாதாரண மனிதர், வீட்டில் வேலை செய்யற பாத்திரம் கழுவக்கூடிய நம்முடைய அக்காவோ அம்மாவோ மெட்ரோ ரயில்ல போக வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார். அதற்கு திட்டத்தை கொடுனா இவனுக்கு திட்டத்தை கமிஷன் அடிக்கிறதுக்கு, கரப்ஷன் பண்றதுக்கு, 5% கமிஷன் வாங்குறதுக்கு இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கிறாங்க. ஆனால் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அதனால் என்ன போய் சொன்னாலும் கூட நீங்கள் இதை நம்ப வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில அவருடைய சொந்த தொகுதியில 150 பள்ளிகள்ல தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கான ஆணைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள். அங்கிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து குழந்தைகள் இன்னைக்கு உத்தரப்பிரதேச குழந்தைகள் கோயம்புத்தூர்ல 150 பேர் தமிழ் கற்கலாம் வாங்க என்கின்ற திட்டத்தில் கோயம்புத்தூர்ல 150 பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்முடைய துணை குடியரசுத் தலைவர், இந்த மண்ணினுடைய மைந்தன், நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இதே நிறைவு விழாக்கு வர்றாங்க. அங்க மோடி உத்தரப்பிரதேஷ் மக்களை தமிழ் படிங்கன்னு சொல்றார். அவருடைய தொகுதியினுடைய மக்களை 150 பள்ளிக்கூடத்துல அடிப்படை தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மோடி எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதியா இருப்பார்? நீங்க சொல்லுங்க. ஒரு எம்பி தன்னுடைய தொகுதியில குழந்தைகள் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. 150 யூபிஐ சார்ந்த மாணவர்கள் இங்க இருக்கும் பொழுது எப்படி? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.